எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதும் நம்ம ரொம்ப மோஸ்ட் வெயிட்டட் வீடியோ நான் ஒன்று சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பஜாஜ் சேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் அல்டிமேட்டாக ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பைக்குக்கான மாடிஃபிகேஷன் தான். ஸோ ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா தெரியுதா, ஸோ நம்ம இதில் மொபைல் ஹோல்டர் இல்லை. ஸோ நம்ம மொபைல் ஹோல்டர் தான் மாட்ட போகிறோம். ஸோ மொபைல் ஹோல்டர் என்ன ஏது இதெல்லாம் ஸோ அன்பாக்சிங் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ பார்சல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இன்னும் பிரிக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரிக்க போகிறேன். ஸோ பிரிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வாங்க பிரிப்போம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இதுதான் அந்த பேக்கெட். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன ஏது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், லிங்க்கு கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிமிஷம் எனக்கு பிரிச்சுட்டு நான் பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா போபோவோட மொபைல் ஹோல்டர் தான். பட் அது என்ன டைப், ஜாவா இல்லை கிளா டைப்பா என்னன்னு சொல்கிற ஒரு நிமிஷம் நிமிஷம் எடுத்துடலாம். செம்ம எக்ஸைட்டட். கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் ஓகே, இது பார்த்தீங்கன்னா பில். ஸோ நான் ப்ரைஸ் சொல்கிறேன் என்ன இது எப்படின்னா. ஸோ இப்போது பிரித்து பார்ப்போம்ல என்னென்ன இருக்குன்னு. ஸோ மவுண்ட்ஸ், இது ஜா டைப்பு, ஜா கிரிப். ஸோ ஒரே நிமிஷம் எப்படி பிரிக்கிறது இதுதான் நினைக்கிறேன். ஸோ எடுத்தோடனே ஒரு வாரண்ட்டி கார்டு, ஜாயின் விஐபி கிளப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஐபி கார்டு அப்படின்னு. ஸோ இதில் வாரண்ட்டி அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அது இல்லாமல் ஸோ நம்ம இது ரியர் வியூ மவுண்ட். ஸோ இது நம்ம மிரரில் மவுண்ட் பண்ணிக்கலாம், ரியர் வியூ மிரர் மவுண்ட். ஸோ மிரரை மாட்டுறது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷங்க தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலன் கீ, அப்புறம் எக்ஸ்ட்ரா ரிங்ஸு, அதெல்லாம் மவுண்ட் இருக்குது. ஸோ 360 டிகிரி மவுண்ட்டு. அது இல்லாமல் நம்மளோட மெயின் இதுதான் இதயம். ஸோ நம்மளோட ஜா டைப் மொபைல் ஹோல்டரை நல்லாயிருக்கு. ஃபோன் வச்சு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ க்ரிப்பாக இருக்குன்னு. ஸோ இந்த இப்படி தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஜிப் டை, அதுக்கப்புறம் ஒரு ஃபியூஸ் கேரியர் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸோ நான் கொஞ்சம் வெயிட் இருக்குது, சுவிட்ச் இருக்குது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம என்னென்னா அது டேரெக்டாக பேட்டரிக்கே கொடுத்துடலாம். ஸோ இதிலே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. அதுக்கப்புறம் இந்த சைடு ரொட்டேட்டிங் நாப் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு நம்ம பெருசு சின்னது பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் கிளாக் வைஸ் சுற்றிங்கன்னா டைட் ஆகுது. என்ன மூட மாட்டேங்குது, சுற்றுறேன் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா டேப்பு. ஸோ இது எக்ஸ்ட்ரா மவுண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது அந்த ரிங் மாதிரி உட்கார்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட இது டேப் 3M டேப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த 360 டிகிரி மவுண்ட். ஓகே, வெயிட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆலன் கீ. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட மவுண்ட் இது. ஸோ இதை இந்த மாதிரி வச்சு ஹேண்டில் பார் ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரப்பரை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இதை ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதுக்கு 17 நம்பர் ஸ்பேனர். ஸோ இதை வச்சு ஸோ ஒரு நிமிஷம், நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கேன், அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை இப்படி வச்சு ஸோ லைட்டாக லூஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். ஸோ லைட்டாக லூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த நம்ம மிரர் இப்படி ரொட்டேட் பண்ணாலே மிரர் தனியாக வந்துடும். ஸோ மவுண்ட்டை மிரரில் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. ஸோ மாட்டிட்டு நம்ம மறுபடியும் ஆஸ் யூஷுவல் நார்மலாக இங்கே வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பார்த்திங்களா, ஸோ டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆலன் கீ வச்சு ஸோ இது கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியுதா, இந்த இடத்துல இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸோ இந்த கேப் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணது காட்ட முடியாது, ஏன்னா ஒரு கையில் தான் பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தேவையான ஆங்கிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஆலன் கீயை ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபோன் விழுகாமல் பத்திரமா இருக்கும். ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை அன்ஸ்க்ரூ பண்ணுறோம். ஸோ இதை விழுகல, நல்ல வேலை. ஸோ இதை ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட், ஸோ இதை இந்த இடத்துல இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இங்கே வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். நான் ஒரு கையில் ஃபோன் கீழே வச்சா தான் பண்ண முடியும். ஸோ ஒரு நிமிஷம் ஃபோனை வச்சுட்டு உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ முடிஞ்சு தெரியுதா உங்களுக்கு? நான் காட்டுற பாருங்கள் பின்னாடி. ஸோ தெரியுதா? இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் மறுபடியும் டைட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. ஃபோனு முக்கியம் பிகில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இடிக்கலை, கரெக்டாக இருக்குது. விண்ட்ஷீல்டுக்கும் இடிக்கலை, கீழே டேங்க்கில் இடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயரிங் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஒயரிங்கில் ஒரு சீக்ரெட் இருக்குது, நான் சொல்கிறேன். நார்மலாக பண்ணால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஒயரிங் என்ன எதுன்னு இப்படி சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டர் இருக்குது. ஸோ தெரியுதா இந்த ஒயரிங்? ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்னா, ஸோ இதை வச்சு தான். ஸோ இது நீங்கள் கடையில் 20 ரூபா வரும். ப்ளக் ஒயர் கனெக்டர்னு சொல்லுவாங்க. இதை ப்ளக் ஆர் ஒயர் கனெக்டர் சம்திங் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஏன் நான் ஆட் பண்ணுறேன், ஆக்சுவலி ஒயர் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன் ஏன் இது இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு கையில் முடியலையே. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் சொல்கிறேன், அது ரீசன் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன். ஸோ ஒரு 20 ருபீஸ் தான் வரும். இந்த 20 ருபீஸ் உங்களுக்கு இந்த மொபைல் ஹோல்டரை சேவ் பண்ணுவோம். நான் ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேக் சீட் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஒரு நிமிஷம் இந்த பேக் சீட் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒயரிங் என்ன எது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம பேக் சீட் ரிமூவ் பண்ணோம், அப்போ தான் பேட்ரி கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த சீட்டை ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டிரைவர் சீட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே ஒரு போல்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு போல்ட். ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த சீட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போல்ட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா சீட் வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பேட்டரி, இது நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இந்த ரெட் கலர் பாசிட்டிவ். ஸோ இங்கே தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒயர் எடுத்து நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ரெட் கலர் பாசிட்டிவ், பிளாக் நெகட்டிவ். இப்போது சார்ஜ் ஏறுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2% இருக்குது. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ சார்ஜ் ஆகுது. ஸோ ஒயரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை நான் இங்கே தெரியுதா? ஸோ இது அப்படியே ஸ்பீடோமீட்டர் வழியாக ஸோ மிச்ச ஒயரிங்க கூட எடுத்துட்டேன், அப்போ தான் கச்சன்னு தெரியாது. ஸோ தெரியுதா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே டேங்க் உள்ள வழியாக தெரியுதா இந்த ஒயர்? ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து இதில் கட்டிட்டேன். இது ஏன்னா நம்ம ஒயர் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது நம்ம கட்டிட்டோன்னா ஸோ இதில் இழுத்துட்டிங்கன்னா ஒயர் அதுவலே தானே வந்துடும். பார்த்தீங்களா லைட்டாக? ஸோ பார்த்தீங்கன்னா அப்பா ஹெல்ப் பண்ணுறாரு. அப்பாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பரவாயில்ல, யார் வீட்டில் இப்படிலாம் ஹெல்ப் பண்ணாங்க சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயரிங் ஸோ முடிஞ்சு. ஸோ இதை நம்ம டேப் போட்டதை ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்தா முடிஞ்சு. ஸோ இதை பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நெகட்டிவ் பார்த்திங்கன்னா பிளாக் கனெக்ட் பண்ணோம், பாசிட்டிவில் ரெட்டு. ஸோ இதை இப்படி வச்சு ஒரு நிமிஷம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் ஒயர் எடுத்து ஸோ லைட்டாக ஒரு நிமிஷம். ஸோ லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க, பண்ணி காமிச்சிடுறேன். தெரியுதா? ஸோ இதை கொஞ்சம் இந்த மாதிரி ஸோ நல்லா லூஸ் பண்ணானா ஈஸியாக போகும். நான் லைட்டாக லூஸ் பண்ணியிருக்கேன், போகாது போலையே. ஒரு நிமிஷம். ஸோ போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சு இப்படி டைட் பண்ணிட்டா முடிஞ்சுது. ஸோ பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி கவர் இங்கே பார்த்தீங்களா, இங்கே லைட்டாக கிழிச்சு விட்ருக்கேன். அப்போ தான் அந்த ப்ளக் போகிறதுக்காக, ஒயரிங் போகிறதுக்காக. ஸோ அப்போ தான் நம்ம இந்த கேப்பை போட முடியும். தெரியுதா? ஸோ சின்ன ஒரு வெட்டு மாதிரி வெட்டி அது வெளியே விட்டுருக்கேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒயரை போட்டோம்ல, ஸோ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் அந்த விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வாங்கினோம்ல, ஸோ இந்த ப்ளக்கை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப் அண்ட் டவுன். ஸோ இதை தான் கனெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா அப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைப் நம்ம எலக்ட்ரிஷியன் ஷாப்லலாம் கிடைக்கும். இந்த பைப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, தண்ணி போகக்கூடாதுங்கிறனால தெரியுதா? ஸோ இதுக்கு மேலே வச்சு மேலே டேப் சுற்றி தெரியக்கூடாதுங்கிறனால இங்கே ஒரு கனெக்டர் தெரியுதா? இங்கேன்னு ஃபுல்லாக டேப்பு தான். ஆக்சுவலி இந்த பைப்பு போட்டு பைப்பு மேலே டேப் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியுது இந்த ஃப்ளக். ஸோ தண்ணி உள்ளே போகாது, மேக்ஸிமம் கண்டிப்பாக போகாது, பக்கா இது. ஸோ பார்த்திங்கன்னா கீழே இந்த ஒயரிங்களும் நம்ம இந்த ஃப்ளக்கை கனெக்ட் பண்ணியாச்சு. தெரியுதா? ஸோ இந்த 2 ஃப்ளக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் மறுபடியும் சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். நான் அது ஏன் இப்படி பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியுதா? ஸோ இது கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 ஃப்ளக் இருக்குல்ல, ஸோ இதை மறுபடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டா கரண்ட்டு நம்ம மறுபடியும் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஸோ இதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க.
ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹோல்டருக்கு கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். நம்ம சுவிட்ச் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயரிங் தெரியுதா? ஸோ இங்கே உங்களுக்கு பக்கா நீட்டாக இருக்கும் ஒயரிங் தெரியுதா பார்த்தீங்களா? ஒரே ஒரு ஒயர் தான். ஸோ நீட்டாக முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் பெருசாக நான் ஒன்றும் ஆடுறது கிடையாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 70-18 போயிட்டுருக்கோம். நம்மளே ஒருத்தர் முந்திட்டு ஜாலியாக போகிறாரு. ஸோ பெரிய வைப்ரேஷனில் ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன் தான், அது இருக்கிறது தான் எல்லா மொபைல் ஹோல்டரில் இருக்கும். ஸோ மேப்பெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதோ இங்கே இந்த இடத்துல இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது நான் இப்போ 60 வந்துட்டு அதனால தான் யூஸ் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு இந்த மேப் தேவைப்படாது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம பேசுவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 70-80க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வைப்ரேஷன் இல்லை. 90 வரைக்குமே நீட்டாக இருக்குது. ஸோ இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டுக்குள்ளே இல்லை, மேலே இப்படி பார்த்திங்கன்னா காற்று அடிக்கிற இடத்துல தான் இருக்குது. அப்பவும் பெருசாக பிரச்சனை இல்லை. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வேல்யூ ஃபார் மணியாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் இது ப்ரைஸ் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான். பட் ஓகே. ஸோ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கா என்கிட்ட கேட்டிங்கன்னா பக்காவாக கிடச்சிருக்கு. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா போபோவோட ஜாக்கிப் மொபைல் ஹோல்டர். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1800 வருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுருக்கலாம், ஏன் ப்ரோ ஒயரை கட் பண்ணி ஃப்ளக்கை போட்டிங்கன்னு. ஸோ இன்கேஸ் ஆஃப் ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச இன்கேஸ் ஆஃப் நம்ம வேறு ஏதோ ஸ்டேட்டு இல்லை ஏதோ போகிறோன்னா ஸோ திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நீங்கள் என்னென்னா தேவையில்லாத அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ளக் இருக்குல்ல, ஸோ இந்த ஃப்ளக்கை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஹோல்டர் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் அந்த கனெக்டரை இது பண்ணேன். ஸோ மிச்சப்படி அது பண்ணுறதுல பெரிய யூஸ்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா அது ஷார்ட்டில் ஒன்றும் ஆகாது. நான் தனித்தனி கனெக்டர்ஸ் தான், பிரச்சனை இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் தேவையில்லாதப்போ ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு ஐடியாவில் பண்ணது தான் இது. மிச்சப்படி எனக்கே தோண ஐடியா தான் இது. நான் யாரையும் பார்த்து காப்பின்னு அடிக்கல, எனக்கே தோண ஐடியா. ஸோ நீங்கள் வேணும்னா உங்களோட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சேஃபாக இருக்கும். நம்ம தேவையில்லாதப்போ ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஸோ மொபைல் ஹோல்டர் என்ன கேட்டிங்கன்னா நல்ல ஒர்த். நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம், பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, கொஞ்சம் பெயிண்ட் ஷாப்புக்கு தான் போகணும். ஸோ வண்டிக்கு வாங்கலாம் கிடையாது, வீட்டுக்கு வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஸோ நீங்கள் ஒயர் கட் பண்ணுறது சேஃபானு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா சேஃப் கிடையாது. வாரண்ட்டி அப்ளை ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன எதுன்னு தெளிவாக இது பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கமெண்டில் ஆட் பண்ணிடுறேன். இது இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிடுறேன். ஒயர் கட் பண்ணால் வாரண்ட்டி ஆகுமா இல்லை என்ன கட் ஆகுமா என்ன ஏதுன்னு. ஸோ மிச்சப்படி இதை நீங்கள் பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா நம்ம தேவையில்லாதப்போ ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேஃபாகவும் இருக்கும், நம்ம தேவையில்லாத ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அண்ட் தென் 2 வீலர் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ், அதுக்கு பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock அந்த டைம் வந்துடும். இல்லை டைம் சேஞ்ச் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாலும் சொல்லுங்கள், டைம் சஜஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.